ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்னைக்கு பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதி திங்கட்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதனைத் தொடர்ந்து நமக்கு ஒரு அழகான கேள்வி உண்டு. இன்னைக்கு உண்டான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் ஹஸ்தம் மற்றும் சித்திரை. இன்னைக்கு மேஷ ராசி நேயர்களுக்கு சந்திரன் உங்கள் ராசியில தான் சஞ்சாரம் செய்கிறார். லாபத்துல இருக்கக்கூடிய கிரக சஞ்சாரங்கள் அலுவலக விஷயத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்களை உங்களுக்கு தீர்க்கும். பல நாட்களாக இருந்து வந்த அலுவலக சண்டைகளும் இன்றைய நாளில் தீர்வதற்கு ஏற்றதாகவே அமைகிறது. இன்று திங்கட்கிழமை நீங்கள் சிவனாலய வழிபாடை மேற்கொள்ளலாம். ரிஷபராசி அன்பர்கள் 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரக சேர்க்கை அலுவலகத்தில் உங்களுக்கு சுமை அதிகரிக்கும். வேலை பளு அதிகரிக்கக்கூடிய காரணத்தினால் பொறுப்புகளும் அதிகரிக்கலாம். வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. இன்று பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று திங்கட்கிழமை கிருத்திகா நட்சத்திரத்தில் சந்திரன் இருப்பதனால் முருகன் ஆலய வழிபாடை மேற்கொள்ளலாம். மிதுன ராசி நேயர்கள் இன்று மிதுன ராசி நேயர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரும். ராசிநாதன் புதன் ராகுவுடன் சஞ்சாரம் செய்வது குழப்பங்கள் இருந்தாலும் இன்று இருக்கக்கூடிய பய உணர்வு நீங்கும். மிதுன ராசி அன்பர்களுக்கு பல நாட்களாக இருந்து வந்த ஒரு சில மனதில் கேள்விகள் எழும்புவது மற்றும் மனதில் இருக்கக்கூடிய பயங்கள் அனைத்தும் நீங்கும். நண்பர்களின் உதவி மனதிற்கு அமைதியை தரும். கடகராசி நேயர்கள் கடகராசி நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாகவே இருக்கும். பல நாட்களாக இருந்து வந்த ஒரு சில குடும்ப பிரச்சனைகள் இன்று தீரும். வழக்கு விசாரணை போன்றவற்றில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரலாம். திங்கட்கிழமையான இன்று சிவனாலய வழிபாடு உங்களுக்கு சிறந்தது. சிம்மராசி நேயர்களுக்கு இன்று அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். பல நாட்களாக உங்களினுடைய அலுவலகத்தில் தங்கியிருந்த வேலைகள் மற்றும் உங்களுக்கு தரக்கூடிய புதிய பொறுப்புகள் இவற்றினுடைய சுமை அதிகரிக்கும். இடமாற்றங்கள் மற்றும் வேலையில் உங்களுக்கு புதிய பொறுப்புகளை தருவது, புதிய நிர்வாகங்கள் அனைத்தும் உங்களுக்கு ஒரு சுமையாகவே இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கவனத்துடன் செயல்பட்டால் இந்த நாள் நல்ல நாள். கன்னிராசி நேயர்கள் சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. கன்னிராசி அன்பர்களுக்கு இன்று சிவன் ஆலயத்தில் பச்சரிசி தானம் செய்வது நல்லது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரிய பொறுப்புகளும் இன்று உங்களுக்கு வந்து சேரும். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் சற்று குழப்பங்கள் வந்து போகும். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று நண்பர்களுடன் வெளியில் செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். இன்று விருந்து உண்ணுதல் மற்றும் கேளிக்கைகளுக்கு உங்களினுடைய மனதிற்கு திருப்தியாகவே அமையும். இன்று சந்திரன் 7ஆம் இடத்தில் இருப்பது காதலர்களுக்கும் நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடிய நாளாக அமையும். விருச்சிக ராசி நேயர்கள் இன்று குடும்பத்தில் குழப்பங்கள் வந்து போகும். நண்பர்கள் மூலமாக வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு இன்று மாலை நேரத்தில் நல்ல தீர்வை காணலாம். சிவன் ஆலய வழிபாடு இன்று உங்களுக்கு சிறந்தது. சிவன் ஆலயத்தில் தீபமேற்றி வழிபாடுகள் செய்ய பிரச்சனைகள் குறையும். தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று குடும்பத்தில் ஒரு சில பிரச்சனைகள் வந்து போகும். தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை. இன்று திருமண பேச்சுவார்த்தைகளில் இருந்து வந்த குழப்பங்கள் தீரும். பிரச்சனைகள் வந்த பின் குழப்பங்கள் தீர்வதனால் மனதளவில் ஒரு நல்ல தைரியமும் உற்சாகமும் இருக்கும். மகர ராசி நேயர்களுக்கு இன்று மகத்தான நாளாக அமைகிறது. அலுவலகத்தில் ஏற்படக்கூடிய ஒரு சில மாற்றங்களுக்கு நல்ல ஒரு வெற்றி உண்டு. குடும்பத்தில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் மூலமாக நன்மைகள் நடக்கும். இன்று பல நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும். மகர ராசி அன்பர்களுக்கு இன்று மாலை நேரத்தில் நல்ல செய்திகள் காத்திருக்கிறது. கும்பராசி அன்பர்களுக்கு இன்று பல நாட்களாக உங்களினுடைய உடன் பிறந்தவர்களுடன் இருந்து வந்த சொத்து விவகாரங்கள், குடும்பத்தில் இருக்கக்கூடிய பண பிரச்சனைகள் தீரும். கும்பராசி அன்பர்களுக்கு இன்று மாலை நேரத்தில் நல்ல செய்திகள் வந்து சேரும். 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் இன்று அனுகூலமாக இருப்பார். மீனராசி அன்பர்கள் இன்று 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களால் விரய செலவுகள் காத்திருக்கிறது. மீனராசி அன்பர்களுக்கு இன்று மன சோர்வு இல்லை.
பல நாட்களாக இருந்து வந்த ஒரு சில மனபாரங்கள் இன்று தீரும். திங்கட்கிழமையான இன்று தீபமேற்றி சிவனை வணங்க இந்த நாள் நல்ல நாள். 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வணங்க வேண்டிய ஆலயம் எது? எந்த நாட்களில் அவர்கள் வணங்க வேண்டும்? நான் ஏற்கனவே இது சொன்னேன். நம்ம இதை கேட்கும்போது பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த திருவாலங்காடு, திருவள்ளூருக்கு போற வழியில இருக்கக்கூடிய திரு ஆலங்காடு, இங்க பஞ்ச சபைகள்ல இது ரத்தன சபை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆலயம். ரொம்ப அழகான ஒரு கோவில். சுவாமியினுடைய பேர் வடாரண்யேஸ்வரர் வண்டார்குழலி. இந்த ஆலயத்துல என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பரணி நட்சத்திரக்காரர்களுக்கும் ரொம்ப விசேஷம். நம்ம சாதாரணமா போறவங்களுமே பரணி நட்சத்திரத்தன்னைக்கு இங்க போகலாம். இங்க ஃபர்ஸ்ட் இந்த ஊர்ல காளி ஒரு வரம் பெற்றிருக்கிறாள். அதனால வரக்கூடிய பக்தர்கள் காளிய முதல்ல பார்த்துட்டு தான் நம்ம சிவபெருமானை சென்று பார்க்க வேண்டும். ஏன்னா காளியினுடைய உக்கிரகத்தை அவர் தணிச்சு இங்க காளிக்கு பிரதானமாக இடம் கொடுத்திருக்கிறார். இந்த காளியை நம்ம போய் பார்த்தாலே இவளினுடைய பாதங்கள் இப்படி இருக்கும். ஒரு நடன அமைப்பில் அவ நடனம் ஆடிக்கொண்டிருந்தவள் அப்படியே அங்க அமர்ந்திருக்கிறது போன்ற ஒரு உருவ அமைப்பை நம்ம பார்க்கலாம். இங்க பாத்தீங்கன்னா மாந்தி தோஷ நிவர்த்தி ஸ்தலமாகவும் இது சொல்லப்படுகிறது. இங்க குளத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய காளியை தான் நம்ம முதல்ல போய் வணங்கணும். காளியை போய் வணங்கிவிட்டு அதற்கு பின்புதான் உள்ள போய் சிவபெருமானை வணங்க வேண்டும். பஞ்ச சபைகளில் ஒன்றான ரத்தன சபைகளில் இருக்கக்கூடிய இந்த ஆலயம் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. பாடல் பெற்ற ஸ்தலமும் கூட இது. அதனால பரணி நட்சத்திரக்காரர்கள் நீங்க பரணி நட்சத்திரத்தன்னைக்கே போய் வழிபாடு செய்யறது ரொம்ப நல்லது. மற்றவர்களும் இந்த பரணி நட்சத்திரத்தன்று போய் வழிபாடு செய்யலாம். என்ன நேயர்களே, இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கிறது. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.